ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன், ஜூலை இந்த 2 மாதங்களில் டெலிவரி ஆக போகுதுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும், டெலிவரி முடிந்த பிறகு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி 3 மாதங்கள், அதாவது 7, 8, 9 இந்த 3 மாதங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் மாதத்தில் டெலிவரி ஆகலாம், அல்லது ஜூலை மாதத்தில் டெலிவரி ஆகலாம், அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் கூட டெலிவரி ஆகலாம். இந்த 3 மாதத்திலும் டெலிவரி ஆகிற போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது நீங்கள் அதாவது என்னைக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதில் இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கேன் பார்த்துருக்கீங்க, அது எல்லாமே ஒரே ஃபைலில் வச்சுக்கோங்க. என்னென்ன டேப்லெட் சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, என்ன இப்போ நார்மல் டெலிவரி ஆக போகுது, இல்லை எனக்கு பெயின் வந்துருச்சு, இல்லை நார்மல் டெலிவரிக்கு சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நான் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிடுவாங்கல்ல ஒரு சிலருக்குலாம். அந்த மாதிரி சொன்னால் கூட என்னென்ன டேப்லெட்ஸ் நீங்கள் வந்து தைராய்டு, உங்களுக்கு மேபி தைராய்டு இருந்தால் தைராய்டுக்கு எடுக்கிற டேப்லெட்ஸ், சுகர் இருந்ததுன்னா சுகருக்கு எடுக்கிற டேப்லெட்ஸ், நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே ஒரே எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியணும். நார்மல் டெலிவரி ஆகும் பொழுதோ அல்லது சி செக்ஷன் ஆகும் பொழுதோ இந்த டேப்லெட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்னென்ன டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டீங்க, என்னென்ன டேப்லெட் சாப்பிட்டு எங்கே வைக்கிறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபீடிங் நைட்டி வந்து நார்மலாக நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் விஎஸ்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃபீடிங் மதர்ஸ்க்கான எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் இன்னர் எல்லாமே நம்மகிட்ட. மேக்ஸி இப்போ ஃபுல்லப் மாடல்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. மேக்ஸி எல்லாமே நம்மகிட்ட வந்து உங்களுக்கு கிராண்டாக பார்ட்டி வியர் எல்லாமே நம்மளுடைய இதிலேயே இருக்குது. நான் கீழே லிங்க் வந்து நாங்கள் கம்யூனிட்டியில் நிறைய நாங்கள் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். 100% ட்ரஸ்டபிள் தான். நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது உங்களுக்கு ஃபீடிங் நைட்டி வந்து இருக்கும். அந்த ஃபீடிங் நைட்டியில் வந்து சைட்லேயும் ஜிப் இருக்கணும், சென்டர்லேயும் ஜிப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சைடில் சம்டைம் கொடுக்க முடியலாட்டி கூட சென்டரில் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். குறைஞ்சது 3லேருந்து 5 நைட்டிகள் வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. இது 1லேருந்து 2 இன்ஸ்கர்ட் வச்சுக்கோங்க. டவல் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு ஃபீடிங் குர்த்தியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஃபீடிங் குர்த்தி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ராக் மாதிரி கூட நம்மகிட்ட கூட நிறையா இருக்குது. அது வந்து நீங்கள் உள்ள பேண்ட்டு லெகினோ போடணுன்னு கூட நார்மலாக பேண்ட் போடணுன்னு கூட தேவை கிடையாது. அதுவே ஃபுல் கவர் ஆகிடும். அந்த மாதிரி கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், நம்மளுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, நம்மளை பார்க்க வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு உட்காரணுன்னு அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு சிலருக்கு சி செக்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து லைட்டாக எபிசியோட்டமி பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது உட்காந்து எந்திரிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் பெயின் வந்து அதிகமாக ஏற்படும். நீங்கள் வந்து நார்மலாக யாராவது வந்தால் படுத்துக்கிட்டே கூட என்ன கேளுங்க. குழந்தைய வந்து ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பால் நல்லா உறிஞ்சு குடிக்க தான் பால் அதிகமாக சுரக்கும். முதல் 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட ஒரு சிலருக்கு சுரக்கலாம். ஒரு சிலருக்கு பால் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்லே இருந்து எனக்கு பால் பத்தலையான்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபார்முலா மில்க்குங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து போங்க. எடுத்தோடனே எனக்கு பால் பத்தலை, குழந்தை வந்து அழுகுது, சரியாக குடிக்க மாட்டேங்குது. முதல் 3 மாதங்கள் வந்து குடிக்காது. ஒரு 10 மினிட்ஸ் அழுகும், அதுக்கடுத்து பால் குடிக்கும், அதுக்கடுத்து தூங்கும். ஏன்னா அதோட வயிறு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு பால் சக் பண்ணி குடிக்க அதுக்கு அதோட வாய் பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப வலிக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடும். ஸோ அடிக்கடி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை இது பண்ணவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, தையல் போட்டிருந்தாங்கன்னா நல்லா ஆறியிருக்கா, நல்லா ஆறின பிறகு வீட்டுக்கு போங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து 5 டேஸ் இருக்க சொன்னால், இல்லை நான் 3 டேஸ்லேயே நான் கிளம்புறேன்பாங்க. அப்படி போகாதீங்க. 5 டேஸ் இருக்க சொன்னால்
இருந்துட்டு நல்ல காயங்கள்லாம் ஆறிட்டு, ஏதாவது பெயின் இருக்குது, ஏதாவது வலிகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, நீங்க டாக்டர கேட்டுட்டு அதுக்கு தேவையான ஆயில்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறது ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப குழந்தைய தூக்கிட்டு தான் வரணும். இதுனா எல்லாமே பார்த்துட்டு போறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த பிறகு குழந்தைய வந்து வெயில்ல வந்து நம்ம காமிக்கணும். 3 டேஸ்லேருந்தே நம்ம காமிக்கலாம். என்ன காரணம்னா, குழந்தைக்கு வந்து நார்மலா பிறந்த உடனே அயர்ன் ட்ராப்ஸ் வந்து குடுப்பாங்க. அதுக்கடுத்து விட்டமின் D3, டி குடுப்பாங்க. விட்டமின் டி வந்து நம்மளுக்கு இயற்கையாவே சூரியன்லேருந்து கிடைக்குது. ஸோ நீங்க டெய்லி பார்க்கும் பொழுது குழந்தைக்கு வந்து அந்த கண் பார்க்கும் திறன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். குழந்தைக்கே வயசானா கூட அந்த கண் பார்வை திறன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். குழந்தைய வந்து எல்லாரும் தூக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு ஆளோ 2 பேரோ வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல காட்டன் வேஷ்டியில வந்து தொட்டில் வந்து போடுங்க. நெறைய இப்ப அதிகமா வந்துடுச்சு. இருந்தாலும் நீங்க வந்து நல்ல காட்டன் வேஷ்டிய நல்லா நல்லா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல குழந்தை பிறந்த பிறகு முன்னாடியோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய போட்டு, அந்த இத வந்து தொட்டிலுக்கு வந்து யூஸ் பண்றது இன்னுமே ரொம்பவே நல்லது. இல்ல தொட்டிலுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபுளா தச்சுக்கிறது கூட நல்லது. ஆனா பியூர் காட்டன்ல போடுங்க. ஏன்னா, இப்ப அதிகமான வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். பாடி ஹீட் ஆகாது. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து சுடு தண்ணி குடிங்க. அதுக்காக கொதிக்க கொதிக்க குடிக்கக்கூடாது. காலையில நல்லா கொதிக்க வச்ச தண்ணிய ஆற வச்சு, அத ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சளி பிடிச்சா குழந்தைக்கும் வந்து சளி பிடிக்கும். நெறைய தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு நார்மலா சுண்டல் அதிகமா எடுத்துக்கோங்க. அ அதிகமான காய்கறிகள், தண்ணீர் அதிகமா குடிங்க. பால் அதிகமா எடுத்துக்கோங்க. அ அதே மாதிரி நிலக்கடலை வந்து அதிகமா சாப்பிடுங்க. கருவாடு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு கருவாடு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் தவிர்த்துக் கொள்ளலாம். இத தவிர பூண்டு பூண்டு வந்து நல்லா நார்மலா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு, அதோட கொஞ்சமா கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிட்டா, நம்மளோட கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில போகும்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து நார்மலா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, அப்படியே கருப்பட்டியும் சேர்த்து கடிச்சு அப்படியே சாப்பிடுங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. பூண்டு நம்மளுக்கு தாய்ப்பாலும் அதிகமா சுரக்கும். கருப்பட்டியோட சேர்ந்து நம்மளோட கழிவுகள் ஏதாவது நம்மளுக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 30 நாள் வரைக்குமே ப்ளீடிங் வந்து போயிட்டே இருக்கும். இந்த கழிவுகளும் சேர்ந்து கர்ப்பப்பை நல்லா கிளீன் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம தலைக்கு குளிச்சு ஈரமா ஃபீட் பண்ணா குழந்தைக்கு சளி பிடிக்குமான்னு ஒரு சிலர் சொல்றாங்க, நெஞ்சு சளி பிடிக்கும்னு. அது வந்து அறிவியல் பூர்வமா உண்மை கிடையாது. ஆனா ஒரு சிலர் வந்து அ நான் குடுத்த அந்த மாரி குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நார்மலாவே குழந்தை தூங்கும் பொழுதே நல்லா ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா, நல்லா காய வச்சுட்டு அதுக்கடுத்து ஃபீட் பண்ணுங்க. அ நம்மளுக்கு டெலிவரி முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து எப்ப எண்டோகோஸ்ல இருக்கலாம்னு சொல்லி கூட ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலா செக்ஷனா இருந்தா குறைந்தது 6 மாதங்கள், நார்மல் டெலிவரியா இருந்ததுன்னா, குறைந்தது 4 மாதங்கள் இடைவெளி விட்டு தான் இது பண்ணணும். உங்களுக்கு அதிகமான இப்ப செக்ஷன் பண்ணாலோ, நார்மல் டெலிவரி பண்ணா அதிகமான பெயினோ, உங்களுடைய பிறப்புறுப்புல வலியோ, இல்ல தையல் போட்டிருக்க இடத்துல வலியோ அதிகமா இருந்ததுன்னா, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப புண்ணாகி, சீல் வச்சு அப்படிலாம் வைக்காதீங்க. இப்ப செக்ஷன் பண்ண இடத்துல அதிகமா வந்து தண்ணீர் படாத மாதிரி, நல்லா அப்படியே இது பண்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அந்த அளவு கேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த 3 மாதங்கள்ல உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? நம்ம பார்த்தோம்னா, நார்மலா வாக்கிங், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த இது ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் வந்து நீங்க பண்ணலாம். அது ரொம்பவே நல்லது. பட்டர்ஃப்ளை யோகா நீங்க பண்ணலாம். இந்த 3யும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். வாக்கிங் போனாலே போதுங்க. ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து வாக்கிங் போறது உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தைரியமா இருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நெறைய காய்கறி அதிகமா எடுத்துக்கோங்க. கீரை அதிகமா எடுத்துக்கோங்க. பால் அதிகமா எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு வேக வச்ச முட்டை அதிகமா எடுத்துக்கோங்க. சோம்பு கசாயம், ஜீரக கசாயம் இந்த கசாயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.